சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானன். ஜூன் 1ஆம் தேதி இன்று வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பமில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கும். வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடைபெறும். அந்த சந்தைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கேவிக்குப்பம் சந்தை ரொம்ப பாரம்பரியமான ஒரு சந்தை. ஒரு 100 வருடத்திற்கு மேலேருந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கோம். ஒரு ஆட்டு சந்தை மட்டும்தான். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். நல்லா பீக் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 to 8, அந்த 2 மணி நேரம் நல்ல வியாபாரம் நடக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்களே சந்தைக்குள்ளே போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வாங்கிட்டு வரீங்களா? எவ்வளோக்கு வாங்கினு தெரிஞ்சுக்கலாமா? அப்பா வாங்கினாரா? $11 இது மட்டும் 11,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. மாடு வேலைன்னு போட்டுரு. ஆட்டுக்காரர்களை போற வேலைக்கு சமா ரேட் வித்தியாசம் சொல்லி போட்டுரு. இது போட அப்படியே போட்டுரு. ஏகப்பட்ட ரேட்டுன்னு சொல்லிடுறாங்க போட்டு. அங்கே இருக்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா, வியாபாரிங்க அங்கே போய் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்கல்ல, அவங்க லாபம் குறைவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே டென்ஷன் ஆவாங்க. எடுத்து வந்தீங்களா ஆடு சேலுக்கு? வீட்டில் வச்சுருந்தா அது எல்லா பிஸ்னஸும் பண்ணுறடா. அதிகமாக இந்த வெள்ளாடு கருப்பாக இருக்குது பாருங்க, நல்லா கிடைக்கும். இது எவ்வளோ கையா வாங்கினீங்க? 3,000 ரூபாய். இந்த குட்டி கடா குட்டியே போட்டு குட்டிங்களா? கடா குட்டி 3,000 ரூபாய். இது எத்தனை மாதம் இருக்கும்? என்ன ஒரு 2-3 மாதம் இருக்கும் குட்டி. இது 3,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. கடா குட்டி 3,000. இந்த கடை எவ்வளோக்கு வாங்கி தெரிஞ்சுக்கலாமாயா? 16,000. 16,500. வணக்கண்ணா. 16,500 இந்த கடை. வணக்கம்ண்ணா. வாங்கிட்டீங்களாண்ணா? சேல் 8,000 ரூபா நான்
இருக்குது இந்த குட்டி. இந்த ஜோடி எவ்வளோ ஐயா சொல்கிறீங்க? 12,000 சொல்கிறீங்க. 12,000 சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். எவ்வளோ வந்தால் தருவீங்களா? அவ்வளோதான். ஐயா இது எவ்வளோ உருப்படி இது ஆடு? ஒரு ஆடு 10,000 வரும். 10,000 ரூபாய் சொல்கிறாரு ஒரு ஆடு. ஒரே ஆடு என்னங்க ஐயா? ஒரே ஆடு குட்டி. ஒரு ஆட்டு குட்டி தான் அது. ஜோடியாக போட்டுதா 3 போட்டுதா? ஓ, ஒரு ஆட்டுக்குட்டிங்க 3மே நல்லா வளர்த்துருக்கு. நீங்கள் வளர்த்த ஆடாது? எந்த ஊர் நம்மளுது? மேல்மயில். ஓ, எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுவீங்க ஐயா? எவ்வளோ வைக்கிறீங்க? நம்ம ஒரு 8 ரூபாய்க்கு தருவீங்களா? தலையா? ஆ தலையா? ஆமாம். நியாயமா? அப்போ இது எத்தனை மாதம் குட்டி? இது 3 மாதம் குட்டி. 3-4 மாதம் குட்டிங்க. 10 ரூபாய் சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். நான் 8 ரூபாய் கேட்டேன். நீங்கள் நியாயமாக கேளுங்கன்றாரு. 8 ரூபாய் வந்தால் தருவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேச முடியாது. நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம். ஒரு 8,500 8,000 அந்த ரேஞ்ச் வந்தால் பார்க்கலாம். இன்னும் வளர்ப்பு இருக்குது. எடுத்துகிட்டு போய் ஒரு 2-3 மாதம் வளர்த்து அதுக்கப்புறமா நம்ம சேல் பண்ணாமல் ரேட் போகும். இந்த ஆடு சூப்பராக இருக்கு பாருங்க. இன்னும் நல்லா ஹைட்டாக வளரும். இது வாங்கிட்டீங்களாண்ணா? எவ்வளோ சொல்கிறீங்களா ரேட்டு? ஓகே ஓகே பரவாயில்ல. வணக்கம்மா. ஓட்டு இல்லையா? இந்த ஜோடி பார்க்குறதுக்கு எவ்வளோ விலை சொல்கிறாங்க? எவ்வளோ ஐயா சொல்கிறீங்க அது ஜோடி? 28,000. 28,500 சொல்கிறாரு. இது எத்தனை மாதம் குட்டி இருக்கும்? சரி சரி. என்ன ரகம் ஆடுங்க? ரகம் என்ன ரகம்? கூடூர் வெள்ளாடு. கூடூர் வெள்ளாடுன்னு சொல்கிறாங்க. 28,000 சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். ராஜா 3 தான் வாங்கினேன் இந்த வாரம். குட்டிங்க கிடைக்கல. அப்படியா? 2 பெரிய குட்டி 2 எடுத்துறியா? இப்படி எதுவும் போட காது கருப்பாக 22 பொண்ணா எப்படியே செய்யணும். 12,000. ராஜு எத்தனை மாதம் ஆடுது? ஒரு 5 மாதம் ஆடு இருக்கும். 4-5. இது கூடூரில் வாங்க. இது வந்து கூடூர் வெள்ளாடு சொல்லுவாங்களா? ஆமாம். இது ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க விலை? 22,000 சொல்கிறாது ரெண்டும். 22,000. ஆ ஓடியே போயிடுச்சு. அந்த ஆடு வரும்.
கறி கணக்கு போட்டு இல்லை மேலே இங்கே கேட்டான் சொன்னால் அது வேலை போட்டு யாரும் ஒரு சூப்பரான கெடா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணுமோ. இதெல்லாம் தரமான கடை வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே கடை கட்டி வச்சுருந்தாங்க, அது ஒரு பாருங்க சூப்பராக. தரமாக இருக்குது இந்த கடை. இது எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்க ஐயா? அது இந்த கடை நம்ம வாங்கலையா? இது எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்போது? 30,000. $30,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. இது இதை விட கொஞ்சம் அது அதிகமாக இருக்குது தூக்கா. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஐடி பேர் அது கலை ஆனந்த். பாருங்க நல்லா இருக்குது. சும்மா எடுக்கிறாங்க. அது ஆளுக்குறாங்கப்பா. பார்த்து இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? அது இது 20,000 20,000 சொல்கிறாங்களாம். நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். வளர்ப்பு செம்மறி குட்டி இப்போது வாங்கினோம்னா கரெக்டாக ஒரு வருஷம் வளர்ப்பாங்க. இந்த பக்ரீத்துக்கு, அடுத்த பக்ரீத்து வளர்க்குறதுக்காக. அதுக்கு இந்த மாதிரி கெடா, செம்மறி கெடா குட்டியை செலக்ட் பண்ணி வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. இது ஒரு 4 மாத குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இது எத்தனை மாத குட்டினா? அது ஒரு 4 மாத குட்டி இருக்குங்களா? 6 மாதத்துக்கு மேலே. ஒரு 5 மாத குட்டி. இது என்ன ராகம் குட்டினா? அது நெல்லூர் வடக்கு நாட்டு செம்மறி ஆடு. அது நாட்டு இதில் ஒட்டுறாக்கம். நாட்டு குட்டினா மட்டமாக இருக்குது. நெல்லூர் குட்டியா? எவ்வளோ சொல்கிறாங்க ஜோடி? 13 சொல்கிறாரு. ஜதை 27 ரூபாய் சொல்கிறார். ஜதை 27? ஆமாம். 27,000 அதிகமாக இருக்க மாதிரி இருக்கலாம். அதிகமாக தாங்க. 27,000 சொல்கிறாங்க. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். சொல்கிறாங்க 75 சொல்கிறாங்க அவங்க. செம்மறி கெடா. இது பல்லுங்க ஐயா? அந்த கெடா 2 பல்லு கெடா. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? ஒரு 27,000 சொல். 27,500 சொல்கிறாரு. பக்ரீத் சேல் பண்ணலைங்க? பண்ணல. சந்தையில் எவ்வளோலையும் கேட்குறாங்க ஐயா? ஒரு 22,500 கேட்குறாரு. சந்தையில் கேட்குறாங்களாம் அந்த விலைக்கு. நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுக்குற மாதிரி இருக்கீங்க? ஒரு 25,000 வந்தால். 25 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. 25,000 வந்தால் மாடு சேல் பண்ணுறாரு. 2 பல்லு கெடா. எத்தனை கிலோ வரும் உங்கள் கணிப்பு?
புரியல. எத்தனை கிலோ வரும் தோராயமா? ஒரு 25 கிலோ. 25 கிலோ வருமா? கேளு ஐயா எங்ககிட்ட 75 ஆடு இருக்கு. இது எத்தனை மாதம் குட்டினா அது? இது என்ன ஒரு 4 5 மாதம். 4 இல்லை 5 மாதம். இந்த சைஸில் வாங்கணும்னா ஒரு 7 மாதம் நம்ம வளர்த்தோம்னா நல்ல ஆடு ஆகிடும். செம்மறி கெடா எவ்வளோ ஜோடி சொல்கிறீங்க? நாங்கள் 24 சொல்லுங்கள். 24. 24,000 சொல்கிறாருங்க. சந்தையில் எவ்வளோ விலை கேட்குறாங்க? இது 17 கேட்குறாங்க. 17 கேட்குறாங்க. ஜோடி 17,000 கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க ஐயா? மேலே 20 வந்தால் கொடுத்தலாம். 20 மேலே தான். 20 உடைக்க மாட்டீங்க? 20 உடைக்க மாட்டேன். இது என்ன ரகம் ஆடுங்க? கூடூரா? கூடூர். இப்போ தான் கொம்பு நல்லா கொம்பெல்லாம் வருது. ஒரு 5 மாதம் குட்டி. இப்போ வாங்கி அடுத்த பக்ரீத்து வளர்த்தோம்னா நல்ல ரேட்டு போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்ப்பு இருக்குது. இந்த வருடம் பக்ரீத் வந்து பார்த்தோம்னா நிறைய ஆடு வந்துடுச்சு. நிறைய பேர் பண்ணை வச்சு வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. இதே சந்தையில் நம்ம பார்த்துருப்போம் அப்போ எவ்வளோ ஆடு வந்துச்சு அப்படின்னு. இது எவ்வளோ விலை சொல்கிறீங்க இந்த ஆடு? 17,500 கொடுப்போம். 17,500 சொல்கிறாரு. எத்தனை கிலோ வரும் ஐயா அது தோராயமா? 20 கிலோ வருமா? வியாபாரி சொல்கிறாரு, அதை கேட்டு நான் விலை சொல்கிறேன். அவ்வளோதான். முதல்ல நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லலை. அவங்க நீங்கள் பேசி குறைச்சி வாங்கிக்கணும். சொல்கிற விலைக்கும் நீங்கள் வாங்கிட மாட்டீங்க. ரெண்டு குட்டிக்கு தான் கொடுக்க மாட்டானுக்கு 25 அச்ச கருப்பு. இந்த ஜோடி எவ்வளோ ஐயா சொல்கிறீங்க இந்த ஆடு? 30,000 சொல்லுங்க. 30,000 சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். கடை வாங்கியிருக்காரு. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா? 22,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. பல்லுனா 2 பல்லு வச்சுருக்கு. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்கன்னா? சாமிக்கா? சாமி கும்பிட்றோம். எவ்வளோ விலை சொன்னாங்கண்ணா ஃபஸ்ட்டு அவங்க? 25 சொன்னாங்க. நீங்கள் வாங்கின ரேட்டு வந்து 22,000 வாங்கியிருக்கீங்க. தோராயமாக எத்தனை கிலோ வரும்ண்ணா உங்களுடைய கணிப்பு? தோராயமாக எத்தனை கிலோ வரும்? 20 கிலோக்கு மேலே தான் வரும். 22,000 வாங்கியிருக்காங்க. ஓகே. சென ஆடு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டீங்களா ஐயா? அது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 13,200. எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுது? 2வது ஈத்து குட்டி போட போகுது. 13,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. 2-3 குட்டி போடும். 2 குட்டி போடும். 13,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 2வது ஈத்து குட்டி போட போகுது. இன்னும் ஒரு வாரத்திலே குட்டி போடுற கண்டிஷன் தான் இருக்குது. வாங்கிட்டீங்களா ஐயா? வாங்கிட்டோம். எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 24,000. பல்லுங்க ஐயா? 2 பல்லு இருக்குமா? 24,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. எல்லாம் அருமையாக இருக்கலாம். ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த சந்தையோட நிலவரம் அப்படி இருக்கா தெரியல. இப்போ வியாபாரிங்கிட்ட கேட்டோம்னா அதிகமாக சொல்லுவாங்க. அது எவ்வளோ தருவாங்கன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. பேசி குறைச்சி வாங்கணும். ஆனால் இப்போ நம்ம பேட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, வாங்கிட்டு வரவங்ககிட்ட கேட்குறோம். அதனால் வந்து இப்போ எங்களை திட்ட முடியாது. நீங்கள் இருக்கிற ரேட்டு நாங்கள் தான் சொல்கிறோம். 23,500 ஃபைனல் பண்ணுறாங்க.
நிறைய பேர்னா வியாபாரிகள்லாம் வந்து நீ வந்து அவ்வளோ சொல்லிடுற இவ்வளோ சொல்லிடுற, அப்புறம் நாங்கள் போய் ஆடு வாங்கும்போது அவங்கெல்லாம் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ விற்கிது இவ்வளோ விற்கிதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. நம்ம இருக்கிறது தான் சொல்ல போகிறோம். இருக்கிற ரேட்டு அவங்க எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாங்கன்றதான் நம்ம தெளிவுபடுத்துகிறோமே தவிர இல்லாத ஒன்று நம்ம இருக்குதுன்னெல்லாம் சொல்லலை இல்லையா. வணக்கம்ண்ணா. இந்த ஆடு வாங்கியிருக்கீங்க, என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்கண்ணா? எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 25,000 சொன்னாங்களா? 25 சொன்னாங்க. ஆமாங்கண்ணா. 22க்கு வாங்கிருக்கோம். 22க்கு வாங்கியிருக்கீங்க. இந்த ஆடுண்ணா இது வியாபாரி இன்னும் வரலண்ணா. விவசாயி வந்திருக்கிறாரு, உள்ளே போயிருக்கிறாரு, இன்னும் வெளியே வரல. ஓகே ஓகே ஓகே, நன்றிண்ணா.